உயிரோடை தமிழோடு இணைத்திருக்கிறீர்கள் ILC தமிழ். உயிரோடை தமிழில் அன்றர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதர் இணைகின்றார். வணக்கம் ராமேந்திரன். வணக்கம் தரண அன்புறவுகளுக்கு முன்னேற வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் அனுரகுமார் திசாநாயக்கனுடைய கட்சி JVP அவர்களுடைய நிலைப்பாட்டை பார்ப்போம். கடந்த வாரம் நாங்கள் தமிழரசு கட்சி அவர்களுடைய நிலைப்பாடுகள், இனி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சங்கு அவர்களுக்கிடையில் நடைபெற்ற கூட்டு முயற்சிகள் தொடர்பான விடயங்களை பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்று சற்று வித்தியாசமாக நான் JVPயினுடைய விடயத்தை பார்க்க விரும்புகிறேன். உள்ளூராட்சி தேர்தல் நடந்து முடிந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக சில விடயங்களை அவர்கள் நகர்த்தும் பொழுது ஒரே ஒரு விடயம் எனக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வருகின்றது. இராமேந்திரன், அனுரகுமார் திசாநாயக்க அரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடும் பொழுது மற்றும் பொது தேர்தலில் போட்டியிடும் பொழுது அந்த நாட்டை ஊழல் இல்லாத ஒரு நாடாக மாற்றுவேன் என்று வாக்குறுதி வழங்கினார். பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து செயல்பட போவதாக, நாட்டிலிருந்து எடுத்து சென்ற பணத்தை எல்லாவற்றையுமே நான் மீண்டும் கொண்டு வருவேன் என்ற விடயங்களை அவர் அப்பொழுதெல்லாம் சுட்டிக்காட்டி மக்களை ஏமாற்றினார் என்ற விடயங்களை இப்பொழுது தெற்கிலங்கையில் பேசத் தொடங்கிவிட்டார்கள். அது தொடர்பாக நான் கேட்க விரும்பவில்லை. ஆனால் நான் கேட்க விரும்புகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஆட்சி அமைப்பது பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. தமிழ் கட்சிகளுக்கு மட்டுமில்லை, சிங்கள கட்சிகளுக்கும் இந்த நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இங்கே இந்த நிலைமையில் அனுரகுமார் திசாநாயக்கனுடைய JVPயினர் என்ன செய்ய பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உள்ளூராட்சி சபை அமைப்பதில் பேரம் பேசுகிறார்களாம். சுயேட்சை கட்சிகளோடு பேரம் பேசுவதாகவும் அவர்களுக்கு வேண்டிய அளவு நிதி கொடுப்பது போல் தெரிகின்றது. ஊழலை அளிக்கப் போகின்றோம் என்று ஆட்சிக்கு வந்த JVPயினர் அதே வேலையை வேறு இன்னுமொரு வழியில் அவர்கள் செய்வது இது எவ்வளவு நியாயம் என்று இப்பொழுது மக்கள் கேட்க தொடங்கிவிட்டார்கள். இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிகிறீர்கள்? JVPயினர் அவர்கள் கூறியது போல் ஊழல் இல்லாத கிளீன் ஸ்ரீலங்காவா ஆக்குவதற்கான வழியில் தான் பயணிக்கிறார்களா, அல்லது அவர்களும் அதே பாணியில் தான் பயணிக்கப் போகின்றார்களா? உண்மையிலே நீங்கள் கூறிய விடயம் மிகவும் உண்மைக்கு நெருக்கமான ஒரு விடயத்தை தான் நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தலை போன்று உள்ளூராட்சியிலும் ஒரு பக்க சாய்வான ஒரு முடிவை நோக்கி நகரும் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் செப்டம்பர் 21 நவம்பர் 14 தேர்தல்களிலே மக்களுடைய நிலைப்பாட்டுக்கும் ஜூன் 6 நிலைப்பாட்டுக்கும் இடையே பாரிய வேறுபாடு காணப்பட்டது. 6 மாத இடைவெளிக்குள்ளாக 7 மாத இடைவெளிக்குள்ளாக அது ஒரு பாரிய ஒரு வேறுபாட்டை அது காட்டியிருந்தது. அது தமிழரசு கட்சிக்கு எவ்வாறு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோ அதே போன்று தேசிய மக்கள் சக்தி JVPக்கும் அது ஒரு பாரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன. அவர்களுடைய அந்த பிம்பம் ஒரு 6 மாதத்துக்குள்ளாகவே தகர்ந்து போயிருக்கின்றது. அவர்கள் எந்த ஒரு சபைகளிலுமே அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலைமை, ஒரு ஒட்டுமொத்த நாடு முழுவதுமே என்று இலங்கையினுடைய நிலவரத்தை எடுத்து பார்த்தால் ஒட்டுமொத்த நாட்டிலே ஒரு தெளிவான அரசியல் சமிக்கையே மக்கள் வழங்காத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எந்த ஒரு தரப்புக்குமே அறுதி பெரும்பான்மை அவர்கள் வழங்கவில்லை. ஆகவே மக்கள் எல்லா இடங்களிலுமே ஒரு இழுபறியான ஒரு நிலைப்பாட்டை நோக்கித்தான் வந்திருக்கின்றது. ஆகவே இப்படியான ஒரு நிலைமையில் நீங்கள் கூறியதை போன்று தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்தே ஆக வேண்டும். தமிழரசு கட்சி கடும் பகிரத பிரயத்தனம் மேற்கொள்வதை போன்று அவர்களுக்கு மேல 2 தரப்புக்குமே அதான் நிலைப்பாடு. வடக்கு கிழக்கிலே நாங்கள்லாம் ஏகதலைமை, எங்களுக்கு தான் மக்கள் ஆணை இருக்கின்றது, நாங்கள்தான் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று அதை நிரூபிக்க வேண்டிய தேவை தமிழரசு கட்சிக்கு இருக்கின்றது. இங்காலே மாற்றம் என்று வந்து எங்களை நாடு முழுவதும் அனுரவு ஒன்று கூப்பாடு போடுகின்ற தரப்பினரான JVPயினருக்கும் அவ்வாறான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. பெரும்பாலான சபைகளிலே ஆட்சி அமைத்து அதனூடாக நாங்கள்தான் மக்களுடைய தெரிவு, மக்களுடைய மீட்பர்கள் என்பதாக காட்டிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஆனால் தேர்தல் முடிவுகள் அதை நோக்கியதாக இல்லை. பெரும்பான்மை கிடைத்திருக்கின்றது, அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அந்த அறுதி பெரும்பான்மைக்கு இவர்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றார்கள். தேர்தலுக்கு முன்னரே கூறிவிட எந்த கட்சியோடும் தாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், சுயேட்சைகளோடு மட்டும்தான் தாங்கள் இணைந்து அப்படி ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாகின்ற பட்சத்திலே சுயேட்சைகளோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி எடுப்போம் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். இப்போதும் அதே நிலைப்பாட்டை தான் அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். ஆனால் அந்த சுயேட்சைகளை பேரம் பேசுவதற்கு
அந்த பேரம் பேசியதனூடாக அந்த சுயேட்சைகளுடைய ஆதரவை பெறுவதற்கு அவர்கள் கடுமையாக முயற்சி செய்து வருகின்றார்கள் என்பது தென்னிலங்கை தரப்பு தகவல்கள் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இது வெறுமனே ஊகத்தின் அடிப்படையிலோ வதந்தியாகவோ அல்லாமல் தென்னிலங்கையிலே இருந்து வருகின்ற நம்பிக்கைக்குரிய தளங்களினூடாக வருகின்ற செய்தி தகவல்களினூடாக அறியக்கூடிய விடயம் ஏவிபி தரப்பு அவ்வாறான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றது என்பதை. ஆகவே அவர்களும் சொல்லுவார்கள், தேனெடுத்தவன் புறங்கையை நக்காமலா இருந்திருப்பான் என்ற வகையிலே அவர்களும் என்ற அரசியல் என்று வந்துவிட்டாலே பதவிக்காக எதையுமே செய்ய வேண்டிய ஒரு நிலைமை. வெறுமனே ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தலிலே கிடைத்த அந்த நிலைப்பாட்டோடு அரசியலை தொடர்ந்தால் அடுத்த 5 ஆண்டுகளிலே அவர்களுடைய நிலைமை என்பது பரிதாபத்துக்குரியதாக மாறும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவே இந்த உள்ளூராட்சிகளிலே தங்களுடைய கிடைத்த இடங்களிலே சபைகளை, ஆட்சிகளை தக்க வைப்பதன் ஊடாக அந்த அடிப்படை கட்டுமானம், அதாவது மக்களோடு தொடர்புபட்ட கீழ்மட்டத்திலே இருக்கின்ற அடிப்படை நிர்வாக கட்டமைப்பை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதனூடாக ஆட்சி அதிகாரம் தங்களுடைய கைகளிலே இருக்கின்றது. அதை பயன்படுத்தி மக்களுடைய மனநிலைப்பாடுகள் எப்படி இருந்தாலும் அதை ஒரு வாக்கு அரசியலை நோக்கி நகர்த்தக்கூடிய அளவுக்கான அடித்தளத்தை இந்த உள்ளூராட்சி மூலமாக ஏற்படுத்த முடியும் என்று நம்புகின்றார்கள். அதன் காரணமாக அவர்கள் இந்த சபைகளிலே ஆட்சி அமைப்பதற்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். இவர்கள் தாங்களாக கேட்டவுடன் கொள்கைக்காக வரக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. அப்படி இருந்திருந்தால் திசைகாட்டி சின்னத்திலே அவர்கள் போட்டியிட்டு இருப்பார்கள். நாங்கள் ஏற்கனவே கூறியதை போன்று இன்று சுயேட்சை குழுக்களாக போட்டியிட்டவர்கள் எல்லாம் சும்மா இருந்த இடத்திலே இன்று அவர்கள் குபேரர்களாக மாறி இருக்கின்றார்கள். இன்று அவர்கள் பெற்ற வாக்குகள் ஒரு கட்சி ஒரு வட்டாரத்திலே பெற்ற வாக்குகளை கூட அந்த சுயேட்சை குழுக்கள் அந்த சபை ஒட்டுமொத்தமாக பெற்றிருக்காது. ஆனால் இந்த ஒரு பலகீனமான ஒரு முட்டாள்தனமான தேர்தல் முறை மூலமாக இன்று கால பொருத்தமற்ற வகையிலே அன்றைய காலப்பகுதியில் அது பொருத்தமாக இருந்திருக்கும். இன்றைய கால நிலைமையிலே இந்த தேர்தல் முறை மாற்றி அமைக்கப்பட்டே ஆக வேண்டும். அப்படியான தேர்தல் முறை மூலமாக ஒரு ஒரு சில நூற்றுக்கணக்கான வாக்குகளை பெற்றவர்கள் கூட ஆசனங்களை பெற்று அவர்கள் காலுக்கு மேல் காலை போட்டு கொண்டிருந்து கொண்டு பேரம் பேசுகின்ற நிலைமை உருவாகி இருக்கின்றது. அவர்களாகவே பேரம் பேசுகின்ற நிலைமை உருவாகி இருக்கின்றது. ஆகவே இவர்களுக்கு அது வாய்ப்பாக இருக்கின்றது. ஆகவே தேசிய மக்கள் சக்தியும் இவர்களும் யோக்கியவான்கள் இல்லை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அந்த பேரம் பேசல் இடம்பெற்று வருகின்றது. மக்கள் நன்றாக என்னால் எந்த விடயங்களையுமே ஒழித்து மறைக்க முடியாது. மக்களுக்கு இது எல்லாமே நன்றாக தெரியும். ஆக மக்கள் வடக்கு கிழக்கிலே தமிழரசு கட்சியினுடைய விடயங்களை, தமிழர் விரோதமான நிலைப்பாடுகளை உணர்ந்து கொள்கின்றதை போன்று தெற்கிலங்கையிலும் இந்த விடயங்களை மக்கள் தெளிவாக உணரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடுகள், அதாவது ஆட்சி அமைப்பதற்காக அவர்களுடைய கொள்கைகளை மீறி இவ்வாறு ஒரு தவறான வழியிலே ஊழல், லஞ்சத்தை உருவாக்கக்கூடிய அதனுடைய ஊற்றுக்கண் என்றால் நாங்கள் கூற முடியும். ஒரு உள்ளூராட்சியிலே ஆட்சி அமைப்பதற்கு இவ்வாறு லஞ்சத்தை கொடுப்பவர்கள், இல்லை அவர்களுக்கான ஏதோ ஒரு விதத்திலே அவர்களை தங்களுடைய ஆதரவு நிலைப்பாடாக மாற்றிக்கொள்ள முயற்சி எடுப்பதன் ஊடாக அடுத்த இந்த சபையினுடைய நடவடிக்கைகள் வரை இவர்கள் திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. என்றால் அங்கே ஒரு அடிப்படை தகர்ந்து போகின்றது. அவை இந்த விடயங்கள் உண்மையில் ஜேவிபியினுடைய அந்த அறிவிப்புக்கும் தங்களை புனிதர்களாக காட்டிக்கொண்ட அந்த பிம்பத்துக்கும் இடையே உண்மையிலே அவர்களுடைய அந்த அறிவிப்புக்கும் செயல்பாட்டுக்கும் இடையே ஒரு பாரிய முரண்பாடு இருப்பதை இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளாகவே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட முடியும். அறிவிப்புக்கும் செயல்பாட்டுக்கும் இடையில் முரண்பாடு இருக்கின்ற என்று நீங்கள் கூறும் பொழுது, இராமேந்திரன், உங்களுக்கு தெரியும், பொது தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்த வாக்கு, அதனைத் தொடர்ந்து வந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிகமான வாக்குகளை அவர்கள் இழந்து விட்டார்கள். அப்படி என்று சொன்னால், நீங்கள் இப்பொழுது கூறிய விடயங்களையும் செயல்பாடுகளையும் வைத்து பார்க்கும் பொழுது சிங்கள மக்கள் உண்மையான இவர்களுடைய நிலைப்பாட்டை புரிந்து விட்டார்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், உசுப்பேத்தும் வகையில் ரெட்டரிக் கிளீன் ஸ்ரீலங்கா ஆக்குவோம் என்றார்கள். கொள்ளை அடித்தவர்களை கொண்டு வந்து கூண்டில் நிறுத்துவோம் என்றார்கள். அப்படி என்றால் இவர்களால் இதை இவ்வாறு செயல்படுத்த முடியாது, இதை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்களா? அதனால்தான் வாக்கு பின்னடைவு வந்ததா? உண்மையில இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே கடந்த நவம்பர் மாதம் 14ஆம் தேதி கிடைத்த வாக்குகளில் விட இந்த 6 மாதங்களிலே கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 23 லட்சம் வாக்குகள் ஒரு வீழ்ச்சியை இவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் என்று நம்புகின்றேன். நான் நினைக்கிறேன் அந்த தரவுகள் சரியாக இருந்தால் அது 23 லட்சம் வாக்குகளை இவர்கள் இழந்திருக்கின்றார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்க முடியும். இதை சிங்கள மக்கள் எவ்வளவு தூரம் உணர்ந்திருக்கின்றார்கள் இல்லை என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்வதற்கு முன்னர் இப்ப நீங்களும் அதில் உடன்படுவீர்கள் என்று நம்புகின்றேன். என்னை பொறுத்தவரையிலே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம்
நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்கின்ற போது, நாங்கள் ஆரம்பத்திலே கூறியதைப் போன்று ஒரு 10 ஆண்டுகள் இவர்களுடைய கைகளிலே இருந்தால், அதாவது நாங்கள் தமிழர் விவகாரம் என்பதை புறம் தள்ளிவிட்டு, ஏனால் அது எப்போதுமே ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு, அந்த அலகுக்கு கீழாக இதை கொண்டு நடத்துபவர்களிடம் நாங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது. அந்த யதார்த்த புறநிலையை புரிந்து கொண்டு, தமிழர் விவகாரத்தை தவிர்த்துவிட்டு, சிங்கள தேசம் என்கின்ற அதனுடைய ஆட்சி தலைமை என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், தேர்தலுக்கு முன்னரும் இந்த விடயத்தை தான் நாங்கள் பதிவு செய்தோம். இன்று அதைத்தான் பதிவு செய்கின்றோம். தேசிய மக்கள் சக்தி அன்றோமர் திசாநாயக்க தலைமையிலான இந்த தேசிய மக்கள் சக்தியிடம் ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பு கையளிக்கப்படுமாக இருந்தால், ஒரு இலங்கை, இந்த ஸ்ரீலங்கா, சிங்கள தேசம் ஒரு இதுவரை காலமான அந்த ஏமாற்று அரசியலில் இருந்து ஒரு ஆரோக்கியமான நிலையை அடியெடுத்து வைப்பதற்கு, அதனால் ஒரு 10 ஆண்டுகள் இவர் தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வந்து விடுவார்கள். அவர்கள் கூறுவதைப் போன்று வானத்தை வில்லாக வளைத்து வசந்தத்தை கொண்டு வருவோம் என்றெல்லாம் வசனம் கூறக்கூடிய வகையிலே நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் எல்லோருமே விரும்புகின்ற உண்மையான ஒரு மாற்றத்துக்கான ஒரு அடியை, அந்த அடித்தளத்தை இவர்கள் உருவாக்குவார்கள். ஆனால் எங்கே பிழைக்கின்றது என்று சொன்னால், இவர்கள் ஒரு கற்பனாவாதத்தை கட்டியெழுப்பி, அந்த நீங்கள் கூறியதைப் போன்று மக்களிடையே உணர்ச்சி பூர்வமான விடயங்களை முன்வைத்து இவர்கள் வாக்கு பெற்றுவிட்டு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாட்களுக்குள்ளாக இதை செய்வோம், அதை செய்வோம் என்று இவர்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கினார்கள். ஆனால் அதை மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது ஒரு நீண்டகால அரசியல் ஏமாற்றம். ராஜபக்சேகளுடைய காலத்திலே அது உச்சம் தொட்டது. ஆகவே அந்த உண்மையிலே சொல்லுவார்கள், அந்த ஒரு காஞ்ச மாடு கம்புல விழுந்ததை போன்று சொல்லுவார்கள். அதே போன்று மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு துன்பத்திலிருந்து விழுந்தவர்கள், ஒரு பாலைவனத்திலிருந்து வந்தவர் ஒரு 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 நீர்நிலையை கண்டோ, இல்லை ஒரு மரநிழலை கண்டவுடன் எவ்வாறு ஒரு துடிதுடித்து ஓடிப்போய் அந்த இதை நீரை பருகுவதற்கோ, இல்லை அந்த இணலை அனுபவிப்பதற்காக முற்படுவார்களோ, அதே போன்ற நிலையிலே மக்கள் உடனடியாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஆறுதல் வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அதற்கு இவர்கள்தான் காரணம். இவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி அதுவாகத்தான் இருந்தது. நீங்கள் கூறியதைப் போன்று நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம் என்று கூறினார்கள். இன்று நாட்டிலிருந்து கொள்ளையடித்து செல்லப்பட்ட பணத்தை நாட்டுக்கே கொண்டு வருவோம், மக்களுக்கே வழங்குவோம் என்று கூறினார்கள். இன்று எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சில பூச்சாண்டிகள் மட்டும் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த நல்லாட்சி காலத்திலும் இவ்வாறான பூச்சாண்டிகளாம் மேற்கொள்ளப்பட்டது. ராஜபக்சேக்களுடைய, அதாவது மஹிந்த ராஜபக்சனுடைய மனைவி சிலந்தி ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்ச குடும்பத்தினர் நீதிமன்றத்து படிகளிலே ஏற்றப்பட்டார்கள். அவர்கள் கைது செய்யப்படுவதாக பூச்சாண்டி காட்டப்பட்டது. பின்னர் விடுவிக்கப்பட்டார்கள். இப்ப இது ஒன்றுதான் நடந்தது. அந்த அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை ஊடாக இவ்வாறாக நீதிமன்றங்கள் ஊடாக அவர்கள் ஒரு சட்ட நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்ற பிம்பம் கட்டியெழுப்பப்பட்டு பின்னர் அவர்கள் கண்டுகொள்ளாமல் விடப்பட்டார்கள். அதே போன்ற ஒரு நிலைமைதான் இந்த ஜேவிபியினுடைய அரசாங்கத்திலும் ஆரம்ப நாட்களிலே இந்த ராஜபக்சேக்கள் ஒரு சட்ட நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்று இன்று என்ன நடைபெறுகின்றது? ஒன்றுமே இல்லை. இப்ப இந்த ஏமாற்றங்கள்லாம் மக்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கு காரணம். ஆனா ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பவர்கள் ஒரு குறுகிய காலத்துக்கு சாத்தியமே இல்லை என்று இவர்கள்லாம் கூறினார்கள். இன்று எரிபொருட்கள் மீதான வரி குறைக்கப்பட வேண்டும். அந்த வரி குறைக்கப்பட்டால் இன்று பழைய மாதிரி ரூ. 150 குறைவான விலையிலே பெட்ரோலை விற்பனை செய்ய முடியும் என்று கூறினார்கள். இன்று அவர்கள் எதிர்த்தரப்பாக இருக்கின்ற போது கூறிய விடயத்தை இந்த ஆளுங்கட்சியாக வந்து நிறைவேற்ற முடியவில்லை. மின்சார கட்டணத்தையும் அதே போன்ற ஒரு விடயத்தை கூறினார்கள். இன்று அதையும் நாங்கள் இவ்வளவு குறைக்க முடியும், அதற்கான வழிமுறைகள் இருக்கின்றது. இன்று என்ன சொல்கின்றார்கள்? இந்த அரசு இயந்திரத்தை கொண்டு செல்வதாக இருந்தால் அதெல்லாம் தேவை என்று. அந்த எரிபொருள் மீது விதிக்கப்படுகின்ற வரியின் மூலம்தான் அரசு இயந்திரத்தை கொண்டு நடத்த வேண்டி இருக்கின்றது. ஆகவே அதை நாங்கள் எடுப்பில குறைக்க முடியாது, படிப்படியாகத்தான் குறைக்க முடியும் என்று. ஆகவே அதான் சொல்வதற்கும் செய்வதற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அவர்கள் உண்மையை கூறி மக்களிடம் வாக்கு பெற்றிருந்தால் இப்படியான சடுதியான ஏமாற்றத்தை இவர்கள் சந்தித்திருக்க வேண்டிய, வாக்குச்சரிவை சந்தித்திருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. இவர்கள் அதிகமாக தங்களை ஒரு சூப்பர் ஹீரோவாக முன்னிலைப்படுத்தி, இந்த திரைப்படங்களில் வருகின்ற ஒரு அசகாய சூரனை போன்று அந்த ஒரு விரல் அசைவிலே மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு சூப்பர் ஹீரோவினுடைய நிலைப்பாட்டிலே இவர்கள் தங்களை அன்றகுமார திசாநாயக்காவையும் அவர் தலைமையிலான தரப்பையும் இவர்கள் மக்கள் மத்தியிலே கட்டியெழுப்பி விட்டார்கள். அதன் காரணமாகத்தான் இன்று அது எதுவுமே நடைபெறவில்லை என்று இன்று அவர்கள் விரலை அசைக்கின்றார்கள். இந்த மாற்றம் வராத, வெறும் காத்துத்தான் வருகின்ற நிலைமை இருக்கின்றது. ஆகவே மக்கள் அந்த கண்கட்டு வித்தியை நம்புவதற்கு தயாராக இல்லை. என்றால் ஏதாவது ஒரு அதிசயம்
இல்லை ஏதாவது ஒரு மாயாளம் நடக்க வேண்டும். அந்த மாயாளத்தை நிகழ்த்த முடியாதவர்களாக, இல்ல அந்த மந்திரத்தை மறந்தவர்களாக தான் இவர்கள் காணப்படுகின்றனர். அதன் காரணமாக தான் மக்களுடைய ஏமாற்றம். அவை நான் இப்ப ஒட்டுமொத்தமாக அந்த ஏமாற்றத்துக்கு இவர்கள் அ தான் காரணம். அதாவது இவர்கள் ஒரு செயலற்றவர்கள், தகுதியற்றவர்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு நாங்கள் இதை பார்க்க முடியாது. இவர்கள் தாங்களாகவே அதிகபட்சமாக தங்கள் மீதான எதிர்பார்ப்பை அ ஏற்படுத்தி விட்டார்கள். அதை ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடாவது இவர்கள் வெளிப்படையாக மக்கள் மத்தியில் அறிவித்திருக்க வேண்டும். நாங்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்தை ஒரு கைப்பற்றி இருக்கிற நிலைமையிலே நாட்டினுடைய பொருளாதார நிலைமை அந்த சொல்வார்கள் வெள்ளை அறிக்கை என்று. அப்படியான ஒரு நிலைப்பாட்டை மக்கள் மத்தியிலே இவர்கள் அறிவித்திருக்க வேண்டும். நாட்டினுடைய நிலைமை இதுவாக இருக்கின்றது. கஜானா இப்படியான ஒரு ஒரு பலவீனமான நிலைமையில இருக்கின்றது. நாங்கள் இந்த இடத்திலிருந்து இதை கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் முதலில் ஒரு நிலையான இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதுக்கு கொண்டு வருவதாக இருந்தால் நாங்கள் சில விடயங்களை இந்த போக்கில் தான் செய்தாக வேண்டும். இன்று சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொள்ளப்பட்ட உடன்பாடு மீள பரிசீலனைக்கு உள்ளாக்கப்படும் என்று சொல்லி சொன்னார்கள். இன்று எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் அவர்கள் சர்வதேச நாணய நிதியம் விதிக்கின்ற நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவர்கள் இழுக்கின்ற இழுப்புக்கெல்லாம் இந்த அரசாங்கம் சென்று கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் மக்கள் ஏனால் இவர்கள் தான் கூறினார்கள். இப்ப மக்கள் தாங்களாக ஒன்றும் கூறவில்லை. தாங்களாக ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை. இவர்கள் கூறிய விடயத்தை இவர்களே செய்ய முடியாது போகின்ற போது, அதை எதிர்த்தரப்புகள் அரசியலுக்காக அதை பூதாகரப்படுத்துகின்ற போது, அது மக்கள் மத்தியில கொஞ்சம் ஒரு ஏமாற்றம் வருகின்றது. ஆனால் அதற்காக இவர்கள் ஒரு அ இதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்று நாங்கள் கருதிவிட முடியாது. இந்த அவர்கள் சில அடையாளபூர்வமான சில நடவடிக்கைகளை எடுத்தார்கள். அதை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கு அரசியல் ரீதியாக இவர்களுக்கு ஒரு பலம் தேவைப்படுகின்றது. அந்த பலத்தை அடைவதற்கு இவர்கள் தடுமாறுகின்றார்கள். அந்த தடுமாற்றம் தான் இதற்கெல்லாம் காரணம் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். என்றால் அவர்கள் ஒரு மூழ்கி கொண்டிருக்கின்ற கப்பலை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பதே பெரும் சவாலானது. அந்த கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததற்கு பிற்பாடுதான் அதை தொடர்ந்து முன்கொண்டு பயணிப்பதற்கோ இல்லை அதை சரி செய்து கொண்டு அதில் இருப்பவர்களை மீட்பதற்கோ நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போது அந்த சுழலில சிக்கிய இல்லை பாரிய துளை விழுந்து நீரிலே மூழ்கின்ற நிலைமையில இருக்கின்ற ஒரு கப்பலை இவர்கள் ஒரு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முன்னர் இவர்கள் தாங்களாகவே தாங்கள் கூறிய வாக்குறுதிகள் மூலமாகவே இவர்கள் வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே கூற முடியும். இது இந்த இடத்திலே தான் பேராசை பெருநட்டம் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட முடியும். ராமதரன் ஆட்சி அமைத்த பொழுது இவர்கள் நிறைய வாக்குறுதிகளை வழங்கினார்கள். நிறைவேற்ற முடியாது என்று தெரியுமோ தெரியாது, ஆனால் எதிர்பார்ப்புகளை நம்பிக்கையையும் ஏற்படுத்தினார்கள் மக்கள் மத்தியில். உங்களுக்கு தெரியும், பொருளாதார நெருக்கடி, மக்கள் விலை கொடுத்து வாங்கும் பொழுது, அதிகமான விலை கொடுத்து வாங்கும் பொழுது அவர்களால் வாழ்க்கை தரத்தை கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க முடியாது, பசி பட்டினியில் போக வேண்டிய நிலைமை. அப்போ இவர்கள் அந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியது, வாக்குறுதிகளை வழங்கியது, நிறைவேற்ற முடியாது. அதாவது இலங்கை தீவில் உங்களுக்கு தெரியும், பொருளாதார வளர்ச்சி இல்லை. பொருளாதார வளர்ச்சிக்கு சரியான கட்டமைப்புகளை உருவாக்கி சரியாக அதை பயன்படுத்த உங்களுக்கு தெரியும், இராணுவத்தினருக்கு எவ்வளவு தொகையான பணத்தை ஒதுக்குகிறார்கள். இந்த நிலைமை தொடரும் மட்டும் அங்கே பொருளாதார வளர்ச்சி வராது. பிராந்திய நிபுணர்களே ஏற்கனவே கூறுகிறார்கள், 10 ஆண்டுகளுக்கு மேல் எடுக்கும், இவர்கள் சரியாக செயல்படுத்தினால்தான் பொருளாதார வளர்ச்சி வரும் என்று. பொருளாதார வளர்ச்சி வரவில்லை என்று சொன்னால் இவர்கள் நிச்சயமாக இந்த ஊழல் தொடர்பாக சிந்திக்கவே முடியாது. ஏனென்றால் மக்கள் உடனடியாக வீதிக்கு வந்து விடுவார்கள் என்று இப்பொழுது பயப்பட்டு கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கட்சிக்கிடையில் இப்பொழுது பிளவு வந்திருப்பதாக, அதாவது ஹரணி அவர்களுடன் ஒரு தரப்பினர் பேசுவதாகவும் அனுரகுமார திசாநாயக்கனுடன் இன்னொரு தரப்பினர் பேசுவதாகவும் அவர்களுக்கிடையே பிளவு வந்திருப்பது போல் தெரிகின்றது. அப்போ இது எல்லாமே நம்பிக்கையை முன்வைத்து இவ்வாறான விடயங்களை வாக்குறுதிகளை வழங்கியது இவர்களுக்கு இப்பொழுது பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான நேரம் வந்திருக்கின்றதா? உண்மைதான் நீங்கள் கூறியதை போன்று இப்போது அங்கே தேசிய மக்கள் சக்தி என்பது ஜேவிபியும் அவர்களோடு இணைந்த ஒரு சில தரப்புகளும் இணைந்தான் தேசிய மக்கள் சக்தி. உண்மையிலே பிரதமராக இருக்கின்ற ஹரணி அமரசூரிய கூட அவர் தன்னுடைய ஒரு கலாநிதி பட்டத்துக்காக ஜேவிபியினருடைய அந்த மறுபக்கங்களை ஆய்வாக மேற்கொண்டு தான் அவர் பட்டம் பெற்றவர். இன்று அப்படிப்பட்ட ஒருவர் அந்த அரசாங்கத்துக்கு பிரதமராக இருக்கின்றார் என்றால் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த முரண்பாடுகள், அவர்களுடைய நிலைப்பாடுகளை நன்றாகவே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்று அவர்கள் கூறினார், இன்று பிரதமர் ஹரணி அமரசூரிய பதவியேற்ற பிற்பாடு 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை இல்லாமல் செய்வோம் என்று அறிவித்தார்கள். ஆனால் எல்லோருமே மகிழ்ச்சி அடைந்தார்கள், பெற்றோர்கள் எல்லாருமே, மாணவர்களுடைய எல்லோருமே. ஏனால் அந்த ஒரு சிறு வயதிலே அவர்களுக்கு அதிகமான சுமைகளை சுமத்தக்கூடிய வகையிலே, அவர்களுக்கு ஒரு மனச்சுமை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே தான் அந்த புலமை பரிசில் பரீட்சை என்பது உருமாற்றம் அடைந்திருக்கின்றது. அதனுடைய நோக்கம் என்பது வேறாக மாறி இன்று அது ஒவ்வொரு
அந்த ஒரு குருவியினுடைய தலையிலே பனங்காய வைப்பதை போன்று அந்த 10 வயது பாலகர்களிடையே ஒரு பெரும் கனவையும், பெரும் நெருக்கடிகளையும் அவர்களை உண்ணாமல், உறங்காமல் தனியார் கல்வி நிலையங்களையும், புத்தகங்களுக்கு பின்னாலேயுமே அவர்களுடைய வாழ்க்கையை சிதைக்கின்ற வகையிலே தான் அந்த புலமை பரீட்சையினுடைய நிலைமை மாறி இருக்கின்றது. அவ்வாறு தான் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஒரு பாடசாலை ஒரு பிராந்தியத்தை எடுத்துக்கொண்டால், அந்த பிராந்தியத்திலே ஒரு உயர்தரமான பாடசாலை என்ற ஒரு நன்மதிப்போடு இருக்கின்ற பாடசாலைகள், இந்த வெட்டுப்புள்ளிக்கு மேலான மாணவர்களைத்தான் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆகவே அந்த பாடசாலைக்கு நாங்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால், எப்படியேனும் இந்த வெட்டுப்புள்ளியை எடுக்க வேண்டும். இல்லை இந்த இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசிலில் அந்த வெட்டுப்புள்ளிக்கு அதிகமாக புள்ளிகளை எடுத்து சித்தி அடைந்தால் மட்டும்தான் பெற்றோர்களுடைய கௌரவங்கள் பாதுகாக்கப்படும் என்ற ஒரு ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. சமூக அந்தஸ்து என்று முன்னர் எங்களுடைய காலங்களில், உங்களுடைய காலங்களில் எல்லாம் நாங்களாகவே பாடசாலைக்கு சென்றோம். நாங்களாகவே கல்வி நிலையங்களுக்கு சென்றோம், வந்தோம். அங்கே பெற்றோருடைய வகிபாகம் என்பது வீட்டிலே இருந்து கொண்டு அதை கண்காணிக்கின்ற, ஊக்கப்படுத்துகின்ற நிலைப்பாடாக இருந்தது. இன்று பெரும்பாலான பெற்றோர் மடத்தியால கணக்கிலே வீதிகளிலே அந்த த பாடசாலைகளுக்கு முன்னாகவும், கல்வி நிலையங்களுக்கு முன்னாலும் காவல் இருக்கின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. இன்று பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த டோர் டு டோர் டெலிவரி என்பதை போன்று வீட்டிலிருந்து கல்விக்கூடங்களை நோக்கி பெற்றோரை அழைத்துச் சென்று காவல் இருந்து அவர்களை அழைத்து வருகின்ற ஒரு நிலைப்பாடு இன்று உருவாகி இருக்கின்றது. ஆகவே பெற்றோர் அ ஒரு சமூக நிலைப்பாட்டிலே அவர்கள் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. அதாவது அவர்களை இறக்கிவிட்டு திருப்பி அழைத்து வருவதற்கு ஒரு 5, 10 நிமிடங்களுக்கு முன்னர் அங்கே சென்று அ அ காத்திருக்கின்ற போது, சக ஏனைய மாணவர்களுடைய பெற்றோர்களோடு அங்கே அவர்கள் ஒரு அளவளாவக்கூடிய நிலைமையிலே, இல்லை அவர்களுக்கு இணையாக தங்களுடைய சமூக அந்தஸ்தையோ உயர்த்த வேண்டிய ஒரு நெருக்கடி. இல்லை அவர்கள் இத்தனை எடுத்து விட்டார்கள், நாங்கள் இத்தனை எடுக்க வேண்டும் எங்களோடு. ஆகவே இவர்களுக்குள் ஏற்படுகின்ற சமூக அந்தஸ்து தொடர்பான ஏற்ற இறக்கங்கள், அந்த மனப்பான்மை பிள்ளைகளிலே அது வந்து தாக்கம் செலுத்துகின்றது. ஆக இப்படியாக பல காரணங்களினால் அந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை நிறுத்தப்பட போகின்றது என்ற செய்தி வந்ததுக்கு பிறகு பலர் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். இப்போ சில தினங்களுக்கு முன்னர் கூட ஹரணி அமரசூரிய கூறியிருந்தார், அது தொடர்பாக இன்னும் தாங்கள் எந்த முடிவுகளும் எடுக்கவில்லை என்று. எதற்கு நீங்கள் அவசரப்பட்டு அறிவிக்க வேண்டும்? இப்படியான பல விடயங்கள். ஒன்று நீங்கள் ஆய்வு செய்திருக்க வேண்டும். அதுக்கான மாற்று உபாயங்களை கண்டிருக்க வேண்டும். அதை ஒரு கல்வித்துறை சார்ந்த எல்லோரோடும் ஒரு கலந்துரையாடலை நடத்தியிருக்க வேண்டும். இதான் இப்படி தான் தோன்றித்தனமாக தங்களுடைய அரசியலுக்காக சில விடயங்களை கூறுவது. கூறிவிட்டு அதை மீள நடைமுறைப்படுத்த முடியாமல், செயல்படுத்த முடியாமல் திணறுவது. இந்த நிலைமை அந்த தலைமைக்குள்ளும். ஜனாதிபதி அன்ரோமர் திசாநாயக்கா தலைமை அங்க ஒரு இரட்டை தலைமை அங்கு உருவாகி இருக்கின்றது. பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு பின்னால் அந்த ஒரு 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 விதமான ஒரு ஒரு தரப்பு அங்கு உருவாகி இருக்கின்றது. அதேபோன்று அன்ரோமர் திசாநாயக்கா தலைமையிலான ஒரு இருதுருவ அரசியல் அங்கு உருவாகி இருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் அ எப்படி இவர்கள் சமாளிக்கப் போகின்றார்கள்? இதையெல்லாம் கடந்து எப்படி இவர்கள் நாட்டினுடைய பிரச்சனையை ஒரு கட்சிகள் கூட்டணிக்குள் இருக்கின்ற இவ்வாறான பிரச்சனைகளை கடந்து இப்போது கூட அது பெரிய சர்ச்சைக்கு உருவாகி இருக்கின்றது. சில தினங்களுக்கு முன்னர் கூட ஹரணி அமரசூரிய பிரதமர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படலாம் என்கின்ற செய்தி கூட முதன்மைப்படுத்தப்பட்டது. ஆனால் தொடர்ச்சியாக இல்லை நாங்கள் பிரதமரை மாற்றுகின்ற இந்த திட்டமும் எங்களிடம் இல்லை என்பதாக அவர்கள் வலிந்து கூறக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி நிலைமையாக அது மாறி இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்குள் என்னால் இதெல்லாம் என்னென்றால் ஒரு அ நீங்கள் கூறியதைப் போல அவர்கள் அதிகமாக வாக்குறுதிகளை கூறிவிட்டார்கள். அதிகமாக பல விடயங்களை அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று முற்படுகின்றார்கள். அது அவர்களினால் ஈடு கொடுக்க முடியாம ஒரு சக்திக்கு மீறிய விடயங்களை அவர்கள் முன்னிலைப்படுத்துகின்ற காரணத்தினால் தான் இது உருவாகி இருக்கின்றது. ஆகவே மக்கள் இப்போது கூட ஒண்ணும் கெட்டுப் போகவில்லை. நாங்கள் ஆரம்பத்தில் கூறியதைப் போன்று அவர்கள் மக்களிடையே மனம் திறந்து இந்த அரசாங்கத்தினுடைய நிலைமைகளை எடுத்து கூறி, மக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த மாற்றங்கள் நீங்கள் குறிப்பிட்டதைப் போன்று அதான் பொருளாதார நிபுணர்கள், வல்லுநர்களுடைய கணிப்பைப் போன்றுதான் நாங்களும் கூறுகின்றோம். ஒரு 10 ஆண்டுகள் ஒரு நிலையான எந்தவித அரசியல் புற அழுத்தங்களும் இல்லாமல் ஒரு நிலையான ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கத்துக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்ற பட்சத்தில் தான் ஒரு மாற்றத்துக்கான ஒரு அடித்தளத்தை உருவாக்க முடியும். என்றால் சகல துறைகளிலுமே கரையான் அரித்ததைப் போன்று இந்த ஊழல், நிர்வாக மோசடி, அதிகார துஷ்பிரயோகம் உள்ளிட்ட விடயங்கள் பரவி போய் இருக்கின்றது. இவை அனைத்துமே களையப்பட வேண்டுமாக இருந்தால், அது ஒரு நீண்ட கால எடுத்த எடுப்பிலேயே நாங்கள் அவ்வளவு இடங்களிலுமே ஒரு சீர்திருத்தங்களை கொண்டு வந்து விட முடியாது. அத்தனை பேரையுமே நாங்கள் தகுதி நீக்கம் செய்தோ, இல்லை பணியிட நீக்கம் செய்யவோ முடியாது. அதற்கான ஒரு மாற்று திட்டங்கள் மெல்ல மெல்ல அந்த விடயங்களை கண்டறிந்து, அதற்கான மாற்று திட்டங்களின் ஊடாக நாங்கள் அந்த விடயங்களை நகர்த்துவது.
அவ்வாறான விடயங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு முதல்ல ஒரு அரசியல் நெருக்கடி என்பது இல்லாமல் இருக்க வேண்டும். இப்போது அவர்களுக்கு இருக்கிற நெருக்கடி, எப்போது மீண்டும் ரணில் விக்ரமசிங்க தலை தூக்குவார்? இல்லை எப்போது எதிர்த்தரப்பு தலை தூக்கி விடும்? இந்த அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக மீண்டும் ஒரு அரசியல் நெருக்கடி வந்து விடுமா? அந்த ஒரு அச்சத்துக்குள்ளாகவே இவர்கள் இந்த விடயங்களை கடந்து செல்லுகின்ற போது, நிச்சயமாக ஆரோக்கியமாக இந்த விடயங்களை எல்லாம் ஒரு முன்னெடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே இதுக்கெல்லாம் காரணம் அவர்கள் தான். அவர்கள் தங்களை ஏற்கனவே அவர்கள் மீது நாங்களும் ஒரு அதிகமான விடயங்களை நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பை ஒரு வைத்திருக்கின்ற நிலைமை இருந்தது. குறிப்பாக அவர்கள் ஒரு போராட்ட இயக்க பின்னணி என்ற அடிப்படையிலே அவர்கள் பல திட்டங்களோடு, வியூகங்களோடு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பொறுப்பெடுத்திருக்கின்றார்கள். அவர்களிடம் எல்லோரிடமே அவர்களிடம் ஒரு திட்டம் இருக்கின்றது. அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆனால் அவர்கள் அந்த எல்லோருமே தடுமாறித்தான் ஆக வேண்டும். ஒரு நெருக்கடிகள் வருகின்ற போது, ஒரு எதிர்பாராத ஒரு அரசியல் சுனாமிகளை சந்திக்கின்ற போது, அதை அதை அதற்கு ஈடு கொடுத்து, முகம் கொடுத்து, தங்களை நிலைநிறுத்திக் கொண்டு, தாங்கள் நினைத்த விடயங்களை செய்வதென்பது, அதில் தான் சிறந்த தலைமைத்துவத்துக்கான ஆற்றல் இருக்கின்றது. அது எங்களுடைய மேதகு பிரபாகரன் அவர்களிடம் அது இயற்கையினுடைய துணையால் அவருக்கு அது கிடைத்த ஏனால் அவர் வெறுமனே த தன்னுடைய மக்களையும், தன்னுடைய மண் சார்ந்த வளத்தையும் நம்பி தான் இத்தனை பெரிய உலக வல்லரசுகளை எல்லாம் எதிர்கொண்டவர். அவர் சந்தித்த நெருக்கடிகள் எல்லாம் யாருமே உலகத்திலே எந்த ஒரு தரப்புமே அப்படியான நெருக்கடிகளுக்கு மத்தியிலே நின்று கொண்டு 3, 4 தசாப்தங்களாக தன்னுடைய இலக்கை நோக்கி இவ்வளவு உயர்வான ஒரு இடத்தை கொண்டு வந்து, தான் சார்ந்த இனத்துக்கு ஒரு தலைநிமிர்வை கொடுத்தது என்று சொன்னால், உலகத்திலே எப்போதுமே இல்லாத ஒரு ஒரு அதிசயம், சாதனை. அதையெல்லாம் செய்கின்ற அந்த சிறந்த தலைமைத்துவம் என்பது அந்த நெருக்கடிகள். ஒரு அதுவும் இவர்களுக்கு பிரச்சனை இல்லை. நிம்மதியாக போய் படுத்துறங்கலாம். அரச சலுகைகள் இருக்கின்றது. அரசியல் நெருக்கடி மட்டும் தான் இருக்கின்றதே தவிர, ஆனால் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு மரணம் அவரை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் துரத்திக் கொண்டிருந்தது. அந்த மரணத்துக்குள் நின்று கொண்டு, தன்னை நிதானித்து, அந்த இடத்தில் நின்று கொண்டு அவர் தன்னை சிறந்த ஒரு தலைவனாக வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே திட்டங்களை வகுத்து, படைகளை வழிநடத்தி, மக்கள் வெறுமனே படை வழிநடத்துவது மட்டுமல்ல, ஒரு நிர்வாகத்தை கூட வழிநடத்தினார். ஒரு நிழல் நிர்வாகத்தை. ஒரு மரணத்தோடு போராடிக் கொண்டு, எதிரிகளுடைய தாக்குதல்களையும், இனஅழிப்பு யுத்தத்தையும் தடுத்து நிறுத்தி, எங்களுடைய பிரதேசங்களை தக்க வைப்பதற்கான ஒரு வியூகம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு சமாந்தரமாக 180க்கும் மேற்பட்ட நிர்வாக கட்டமைப்புகள். அந்த நிர்வாக கட்டமைப்புகளை எல்லாம் வைத்துக்கொண்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஒரு ஊழியர்களை கொண்டு இயங்கக்கூடிய அந்த நிர்வாக கட்டமைப்பு, ஒரு அரசாங்கத்தையே அந்த ஆற்றல்கள் என்பது சும்மா கைக்கூலிகளை வைத்துக்கொண்டு பிரபாகரன் மறு உருவம் அனுரம் என்று சொல்லிவிட்டால் அந்த கைக்கூலிகளுடைய கூப்பாடுகள் எல்லாம் நிதர்சனமாக நடந்துவிடும் என்று நாங்கள் கனவு காண முடியாது. அதற்கெல்லாம் அது தானாக வர வேண்டும், அந்த ஆற்றல்கள் வர வேண்டும். ஆகவே அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அந்த அரசாங்கம் அவர்களுடைய அந்த கடந்த கால ஒரு நேர்மைத்தன்மை, அதாவது எந்த விடயத்திலுமே நாங்கள் கூறுகின்ற வார்த்தைகள் தமிழ் மக்களுடைய விவகாரங்களுக்கு புறம்பாக என்றால் அவர்கள்லாம் தமிழ் இன படுகொலைக்கு பிரதான சூத்திரதாரிகள் என்பதை இந்த இடத்திலும் ஆணித்தரமாக கூறிக்கொண்டுதான் நாங்கள் இந்த விடயங்களுக்கு செல்கின்றோம். அதாவது ஒரு தென்னிலங்கையிலே அவர்கள் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களின் ஊடாக தங்களை ஊழல் ஒரு இந்த முறைகேடுகளுக்கு எதிரான ஒரு தரப்பாகவும், ஒரு சிறந்த நிர்வாக ஆற்றல் கொண்ட தரப்பாகவும் அவர்கள் தங்களை நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள். அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான். இந்த 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 துறைகளை, இந்த சங்கங்களை, இந்த தொழிற்சங்கங்களை இவ்வாறு வினைத்திறனாக நடத்தி, ஒரு நட்டத்திலே இயங்கிய ஒரு தொழிற்சங்கத்தை இவர்கள் வினைத்திறனாக நடத்தி, அதுக்கு கீழ்ப்பட்ட தொழிலாளர்களுடைய ஒரு வாழ்க்கையிலே ஒளியேற்றியவர்கள். ஆகவே இவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் ஊடாக நாடும் அவ்வாறான ஒரு நிலைமைக்கு வரும் என்று அங்க தென்னிலங்கையில இருக்கின்ற ஒரு புத்திஜீவிகள் கூட நம்பினார்கள். அதை ஊக்கப்படுத்தினார்கள். அதை மக்கள் மத்தியில கொண்டு சென்றார்கள். மக்களிடம் அந்த நம்பிக்கை விதைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு தகுதியானவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் அரசியல் ரீதியாக வருகின்ற அந்த அரசியல் நெருக்கடிகள், அந்த அரசியல் சுனாமிகளை எதிர்கொண்டு அந்த இலக்கு நோக்கி நகர்வதிலே இவர்களுக்கான ஆற்றல்கள் என்பதுதான் நாங்கள் இதில் பொருத்தி பார்க்க வேண்டிய இடமாக இருக்கின்றன. ஆகவே இது அவர்கள் அந்த விரலுக்கு மிஞ்சிய வீக்கம் என்பதை போன்று அவர்கள் அதிகமாக இது விடயங்களை வெளிப்படுத்தி விட்டார்கள். அதன் காரணமாக அதை எதிர்கொள்ள முடியாது திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் உடனடியான ஒரு மாற்றத்தை நீங்கள் குறிப்பிட்டதை போன்று மிகப்பெரிய ஒரு ராஜபக்சேகளுடைய காலத்திலே, அதற்கு பின்னான ரணில் விக்ரமசிங்கவுடைய காலத்திலும் மக்கள் சந்தித்த நெருக்கடிகள் என்பது இன்னும் ஒரு மீள முடியாத ஒரு துயர நிலைமைதான் இருக்கின்றது. இன்றும் இலங்கை ஒரு விளிம்பு நிலையிலே வறுமையின் பிடியில் தான் இருக்கின்றது. ஒரு மேலோட்டமாக சர்வதேசம்
ஒரு இலங்கையை தங்களுடைய சுயநல காரணங்களுக்காக அந்த வறுமையின் பாதிப்பு தொடர்பான புள்ளிவிவரங்களிலிருந்து அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது தற்காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மை நிலவரம் என்பது மக்களுடைய உழைக்கும் ஆற்றல் என்பது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மக்களுடைய நாளாந்த வருமானம் என்பது அதுக்கான வழி இல்லாமல் இருக்கின்றது. மக்களுடைய உழைக்கும் திறன் என்பது அதிகமாக இருந்தாலும், அந்த உழைக்கும் திறன் மூலமாக வருமானத்தை ஈட்டிக் கொள்கின்ற தன்மை என்பது மிக குறைவான நிலைமை இருக்கின்றது. ஒரு நாளாந்த வாழ்க்கை செலவை விட அவர்களுடைய ஊதியம் என்பது மிக குறைவாக இருக்கின்றது. ஆகவே அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை. ஒரு கிராம மட்டத்திலிருந்து மக்களுக்கான அந்த ஜீவனோபாயத்தை தக்க வைப்பதற்கான தொழில்துறைகள் உருவாக்கப்படவில்லை. அதற்கான திட்டங்கள் வகுக்கப்படவில்லை. எதுவுமே இல்லாமல் மக்கள் இப்படியாக ஒரு அல்லாடுகின்ற நிலைமை இருக்கின்றது. இப்போதும் மக்கள் ஒரு வறுமையின் பிடியில் தான் இருக்கின்றார்கள். இன்று அ ராஜபக்சேகளுடைய காலத்திலே எப்படியான ஒரு நிலைமை இருந்ததோ, அப்படியான ஒரு நிலைமையில் தான் மக்களுடைய அன்றாட நிலைமைகள் இருக்குது. ஆகவே அது மேலும் ஒரு நெருக்கடி மிகுந்த வருகின்ற போது, இந்த இவர்கள் சின்ன சின்ன விடயங்களிலே இவர்கள் மீது நம்பிக்கை இருந்தால் கூட, ஒட்டுமொத்தமாக தங்களுடைய எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கித்தான் மக்கள் தள்ளப்படுவார்கள் என்பதை தான் இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்ய முடியும். சரி, மிகவும் சுருக்கமாக ஊழல் அளிப்போம் என்றார்கள், அது முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது அவர்கள் கூட லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா ஆக்குவார்கள் என்று சொன்னார்கள், அதற்கும் இப்பொழுது சாத்தியமில்லை. பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளுவதற்கான எந்த ஒரு அறிகுறிகளும் காணப்படவில்லை. 5 ஆண்டுகள் ஆட்சி தாக்கு பிடிக்கும் என்று நம்புகிறீர்களா, அல்லது ஆட்சி கவிழும் என்று நம்புகிறீர்களா? இது நாங்கள் உண்மையிலே இந்த விடயத்தை கூறுவதாக இருந்தால், அ அவர்களுடைய கைகளில் தான் இதற்கான பதில் இருக்கின்றது. அவர்கள் இப்போது கூட தங்களுடைய நிலையை, இந்த நாட்டினுடைய நிலையை பகிரங்கமாக நாட்டு மக்களுக்கு எடுத்தியம்பி, மக்களுடைய ஒரு அறிதலுக்கு, புரிதலுக்கு உட்பட்டு இவர்கள் இந்த விடயங்களை முன்கொண்டு செல்வார்களாக இருந்தால், இந்த அரசியல் நெருக்கடிகளிலிருந்து இவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இல்லை, அந்த விடயங்களுக்கு செல்லாமல் தொடர்ந்தும் தங்களை ஒரு ஏமாற்று அரசியலுக்குள் புகுத்தி, தங்களை ஒரு ஒரு மிதமிஞ்சிய கதாநாயகனாக இவர்கள் காட்டிக்கொள்ள முற்படுவார்களாக இருந்தால், ஏனால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மிக ஆணித்தரமாக ஒரு 6 மாதங்களா இந்த ஆட்சியினுடைய ஆயுட்காலம். 6 மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் எங்களுடைய ஆட்சிதான். எங்களை தேடித்தான் வருவார்கள். தன்னைத் தவிர வேறு எவராலும் இந்த நாட்டை மீட்க முடியாது. இப்போது கூட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தரப்பிலே அதைத்தான் ஒரு மந்திரமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் எங்களுடைய கைகளிலே ஆட்சி அதிகாரம் வருகின்ற நாள் தொலைவிலே இல்லை என்று. இன்று அதைத்தான் இந்தியா உள்ளிட்ட தரப்புகள் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியையும், ஐக்கிய மக்கள் சக்தியையும் இணைத்து அதனூடாக ஒரு அரசியல் நெருக்கடியை அன்னூர் அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தலாம் என்ற ஒரு நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு தாமதமாக கொண்டிருக்கிறது. ஆகவே ஒன்று இவர்களுடைய இயலாமை என்பதற்கு அப்பால் சர்வதேச புறநிலை என்பது, இலங்கையை மையப்படுத்திய அந்த சர்வதேச புறநிலை என்பது அதை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கின்றது. அன்றோமர திசாநாயக்க அரசாங்கம் ஒரே சம நேரத்திலே எல்லா தரப்பையும் திருப்திப்படுத்தி விட முடியாது. உள்ளூர் அரசியலையும் அவர்கள் தக்க வைத்து விட முடியாது. இதன் காரணமாக அந்த அதிருப்தி அடைகின்ற சர்வதேச தரப்புகள் அவர்கள் நிச்சயமாக மீண்டும் ஒரு, என்றால் உங்களுக்கு தெரியும், போருக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அதே நாடுகள் மீண்டும் ஒரு தடவை ராஜபக்சேகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தபோது அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக அவர்களை மாற்றுவதற்கு திட சங்கற்பம் பூண்டார்கள். 2015 அவர்கள்தான் இந்தியா அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி தான் ராஜபக்சேகளை வீழ்த்தி, இந்தியாவுடைய போரைத்தான் ராஜபக்சேகள் செய்தார்கள், அமெரிக்காவுடைய போரைத்தான் ராஜபக்சேகள் செய்தார்கள். ஆனால் அவர்களே இணைந்து அவர்களை வீழ்த்தி விட்டு ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருகின்ற அளவுக்கு இலங்கையினுடைய நிலைமை மாறியது. மீண்டும் இந்தியா அமெரிக்கா சேர்ந்து கொண்டு வந்த நல்லாட்சி அரசாங்கத்தையே மீண்டும் அதை ஒரு குழப்ப நிலைமையை கொண்டு வந்து விட்டு திருப்பி ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னராக கவிழ்த்து அதே தரப்பை கொண்டு வந்து மீண்டும் பதவியில் ஏற்றுவதற்கு அமெரிக்கா அதுக்கு முன்னுவதற்கும் ஒரு சூழ்நிலைகள் மாறியது. பின்னர் அமெரிக்கா இந்தியா தரப்பு இந்த அரசாங்கத்தை பாதுகாத்தது. ஆனால் அமெரிக்கா அறகலையை ஊக்குவித்து ராஜபக்சேகளை தோற்கடித்து மீண்டும் ரணிலை கொண்டு வந்தார்கள். மீண்டும் அவர்களையே தக்க வைக்க முடியாத அளவுக்கு இந்தியா மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை கொடுத்தது. பின்னர் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு ஆடுபுலி ஆட்டம் என்பது இலங்கை தீவை பொறுத்தவரையில இவர்கள் அந்த ஆப்பளத குரங்கினுடைய கதையாகத்தான் இந்த நிலைமை மாறும். எவருமே இந்த இதிலிருந்து விதிவிலக்கல்ல. ஆகவே எந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் இலங்கை தீவிலே உண்மையாக இந்த இனச்சிக்கலை தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் தலைவிதியை தாங்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு சுய அதிகாரத்தோடு தமிழ் மக்கள் வாழக்கூடிய நிலையை எந்த தரப்பு ஏற்படுத்துகின்றதோ
ஏற்படுத்துவதற்கு உளப்பூர்வமான முயற்சிகளை எடுக்கின்றார்களோ அந்த புள்ளியிலிருந்து தான் இந்த நெருக்கடிகளை எல்லாம் கடக்க முடியும். ஆனால் அப்படியான ஒரு நிலைமை இலங்கை தீவு என்று இப்படியான ஒரு நெருக்கடி நிலைமைக்கு இருப்பதற்கான காரணம் தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்படுகின்றமை, தமிழ் மக்கள் இரண்டாந்தர பிரஜைகளாக நடத்தப்படுகின்றமை, தமிழ் மக்கள் இன ரீதியாக ஒடுக்கப்படுகின்றமை, இவை அனைத்துமே தடுத்து நிறுத்தப்பட்டு அது இல்லாமல் தமிழ் மக்கள் தங்களுடைய ஒரு சுய அதிகாரத்தோடு இங்கே வாழக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி இவர்கள் கூட அந்த இலக்கை நோக்கி எப்போது அடியெடுத்து வைக்கின்றார்களோ அப்ப மற்ற விடயங்களிலிருந்து ஓரளவு பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். அரசியல் சூழல் மாறும், சர்வதேச சூழல் வேறு விதமாக மாறும். இந்த 2 பக்க நிலைப்பாட்டை இவர்கள் சரியான முறையில பேணாவிட்டால் நிலைமை இவர்களுடைய கைகளிலும் இல்லை, எங்களுடைய கைகளிலும் இல்லை. 3ஆம் தரப்பாக இருக்கின்ற வெளித்தரப்பு, அதாவது ஒரு புறசக்திகள் இலங்கையினுடைய, அதாவது 2.25 கோடி மக்களுடைய தலைவிதியை அவர்கள்தான் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலைமை மாற வேண்டுமாக இருந்தால் இவர்கள் ஒரு மக்களோடு இணைந்ததாக, தமிழ் மக்களை இணைத்துக் கொண்டதாக, தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்வதோடு மட்டுமல்லாமல் தமிழ் மக்களுடைய மனங்களிலே இவர்கள் இருக்கின்ற அந்த வேணவாவை புரிந்து கொண்டவர்களாக இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்று நடக்கின்றார்களோ அப்போதுதான் இந்த சாபக்கேட்டுக்கு ஒரு முடிவுக்கு வரும் என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும். நன்றி ராமேந்திரன். நிச்சயமாக நாங்கள் தேர்தல் நடந்த ஆரம்ப காலத்திலேயே கூறியிருந்தோம், தமிழ் மக்களுக்கு ஒரு சரியான அரசியல் தீர்வு சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் இருக்கின்ற தீர்வு போல் முடிவுக்கு வருவார்களாக இருந்தால் அந்த இலங்கை தீவை ஒரு சுபிட்ச பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய வகையில் தமிழ் மக்கள் கூட தங்களுடைய பகுதியில் வடக்கு கிழக்கில் பொருளாதார வளர்ச்சிக்கான முதலீடுகள் செய்யும் பொழுது இலங்கை தீவே சுவிட்சம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் அது பற்றி அவர்கள் சிந்திப்பதாக இல்லை. அவர்களுடைய சிந்தனையாவுமே எவ்வாறு ஆட்சியில் இருப்பது, எவ்வாறு தமிழ் மக்களை அடக்கி வைத்திருப்பது என்பதுதான். அவர்கள் இந்த நிலைமையை தொடர்ந்தால் மாற்றம் வரப்போவதில்லை. அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு தெரியும், அந்த நாட்டில் போர், அதாவது விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் முடிவுக்கு வந்துவிட்டது, அழித்தொழித்து விட்டோம் என்று 16 ஆண்டுகளுக்கு முன்னதாக கூறினார்கள். ஆனால் இதுவரையில் அவர்கள் ஒதுக்குகின்ற நிதி, வரவு செலவு திட்டத்தினூடாக ஒதுக்குகின்ற நிதியினுடைய தொகை மிகவும் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. பிரித்தானியாவில் இருக்கின்ற இராணுவத்தை விட ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற இராணுவத்தினருடைய தொகை அதிகம் என்று சொல்லி கேட்கும் பொழுது கேலிக்கூத்தாகத்தான் இருக்கிறது. நன்றி ராமேந்திரன். அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான விடயங்களையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.